இது முதலாவது பாபம் பார்த்துருக்கணுமா? அது என்னது? மகா பாதகம். அப்படி 5 பார்த்தோம். அந்த 5 பண்ணால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது பாருங்கோ, அதிபாதகம் அப்படின்னு பேர். என்னவா? எது அதிபாதகம் எதிரிமா சொல்கிற? இப்போ திருமணத்திற்கு முன்பாகவோ அல்லது திருமணம் செய்து கொண்டோ வயிற்றில் குழந்தையை கலைப்பதற்கு இல்லையா, அது அதிபாதகம். எவ்வளோ பேர் என்ன பண்ணுறா தெரியாமல், இன்னமும் சட்டத்துக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கா? யாருக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லை. நமக்கு அது பாருங்க, இதான் மொழியை நமக்கேற்ற மாதிரி. எது ஆபத்து? எனக்கு இன்னைக்கு நேரம் ஆயிடுது பள்ளிக்கூடத்துக்கு என் குழந்தைய கொண்டு போய் விடுறதுக்கு, எனக்கு நேரம் ஆயிடுது. நான் எப்படி வேணா பூந்து போவேன், நான் நோ என்ட்ரியில் பூந்து போவேன். பண்ணுறோமா இல்லையா? ஏன்? எனக்கு ஆபத்து. எனக்கு ஆபத்து என்றால் பாவம் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை. இது ஒரு சமூகத்திற்கே ஒரு பெரும் பாவமாக அனைவரும் கஷ்டப்பட போகிறான்னா எது பாவம் இல்லை என்று அந்த சமூகமாக சேர்ந்து முடிவெடுத்து பண்ணுறது தான் சொல்லியிருக்கா. ஆபத்துக்கு நமக்கு ஆபத்துக்கு இல்லை. நமக்கு இன்றைக்கி ஒரு ஆபத்துனா உடனே என்ன வேணால் பாபத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு சொல்லலை. அப்படிப்பட்ட இதுதான் ஒன்று. அந்த கர்ப்ப ஹனனம், வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையை அழிப்பது என்ன பாபம் சொல்லியிருக்கா? அதிபாபம்னு சொல்லியிருக்கா. இரண்டாவது பாருங்கோ, கோவதை. என்னமா? மாடை துன்புறுத்துவது என்னது? இரண்டாவது பாவம். மூன்றாவது என்ன பாருங்கோ, விக்கிரகத்தை நகர்த்துவது. இப்போது வெள்ளைக்காரா முகலாயர்கள் அவெல்லாம் இருந்தாலே நம்ம நாட்டில், அவெல்லாம் எதுக்காக கோயில் இடித்தா நினைக்கிறேன் நீங்கள்? கோயிலெல்லாம் இடித்து, ஏன்னா அங்கங்கே நம்ம தங்கம் எந்திரங்கள் வைத்திருந்தோம், வெள்ளியிலே எந்திரங்கள் வைத்திருந்தோம். அதெல்லாம் எடுக்கணும். என்ன பண்ணணும்? அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிலையை நகர்த்திட்டு என்ன பண்ணுவா? அதெல்லாம் எடுத்துப்பா. அது மாதிரி நகர்த்துவதெல்லாம் மகா பாவம். நாங்கள்லாம் அதெல்லாம் பண்ணல சுவாமி அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் ஒரே வார்த்தையாக. திருப்பி எங்கே போடணும்? பாபிகள் சேகம். உங்கள் நண்பர்கள் யாராவது செய்யாமல் இருந்திருப்பார்கள். திருப்பி அங்கே தான் வருவேன். நமக்கு தான் ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி ஒன்று இருக்கே, நம்ம எப்போ வேணால் அந்த வார்த்தையை நம்ம அப்படி போட்டுக்கலாம். அப்போது அதிபாதகம்னா என்ன? கர்ப்பஹனனம், கோவதை, சிவலிங்கம் இல்லை சிவலிங்கமோ ஏதோ ஒரு மூர்த்தி இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை நகர்த்துவது, இதெல்லாம் அதிபாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. மூன்றாவது பாருங்கோ, சமபாதகம். என்ன பார்த்தோம் நம்ம? மகாபாதகம், இரண்டாவது அதிபாதகம், மூன்றாவது சமபாதகம். என்னவா? முதல் பாருங்கோ, குருவை எதிர்த்து பேசுவது பாவம். குருவை எதிர்த்து பேசுவது. குருன்னு என்ன பண்ணணும்? நம்ம சரணாகதி தத்துவம். குருவே நீங்கள் என்ன சொல்லித்தரேளோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். பண்ணணுமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? அதாவது ஒரு விஷயத்தையோ கருத்தையோ தெரிந்து கொள்வதற்காக குருவிடத்திலே ஐயத்தை எழுப்பி அது ஒரு வழக்காடு மன்றம் மாதிரி இதான் சரி அதான் சரின்னு பேசினா தப்பு இல்லை. அதை சொல்லலவா? அவரிடத்திலே விதண்டாவாதமாக எதிர்த்து பேசுவது குருவிடத்திலே. இப்போ குருன்னா இந்த இடத்துல வெறும்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க குருவை மொத்தம் இவா குறிப்பிடலை. இப்போது வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார். அவர் நல்ல அனுபவம் வாய்ந்த ஆளாக இருப்பார். அவர் ஒரு தொழில் துவங்கும் போது, டேய் பார்த்து பண்ணுடா, நஷ்டமாயிட போகுதுடா, எதுக்கும் 4 இடத்துல நிபுணர்களை கேட்டு பண்ணுடா. பூமரங்கிள் போங்கோ, பூமரங்கிள். இப்போ எல்லாருக்கும் தெரியும் பூமரங்கிள்ன்ற வார்த்தை. ஊர் பூரா யாராவது ஒருத்தர் அறிவுரை சொல்ல வந்துடுன்னு வைங்க, அப்படியே நீ பண்ணி கிழிச்சுட்ட என்ன சொல்கிற, நீயே கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு நம்ம அவளை எள்ளி நகையாடுறோமா இல்லையா? அவள் வேணா தோத்துருந்துருக்கலாம், அவளை மாதிரியே இன்னொருத்தர் தோக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துக்குத்தானே ஒரு அறிவுரை சொல்கிறா. முடிஞ்சால் கேட்டுக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம்? சரிங்க பார்த்து பண்ணுறேன், அவ்வளவுதான் ஒரு வார்த்தை. அங்கே போய் எழுத்து பேசுவதோ அவர்களை தாக்குவதோ என்னது? பாபம். அப்போ இதையெல்லாம் பாபம்னு நமக்கெல்லாம் தெரியறதா? அப்போ இல்லை, நீ சகட்டமே நீங்கள் எல்லாரையும் திட்டு போகிறவரை, அதுவும் அசிங்கமான வார்த்தைகளாக திட்டுமா இல்லையா? குருனா ஸ்தானம், அது ஒரு பதவி. நமக்கு குழந்தையே குருவாக இருக்கலாம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் யாரு? ஈஸ்வரனுக்கே குரு இல்லையா? அப்போ நம் குழந்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நம் தாய் தந்தையர் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நம் வீட்டில் ஒரு வேலை பார்க்குற அம்மாவும் சொல்லிக் கொடுக்கலாம், பெரிய மேலாளரும் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைவருமே என்னது? நமக்கு குரு. அவள்கிட்ட என்ன பண்ணக்கூடாதான்? நம்ம தாக்கி பேசுவது, எதிர்த்து பேசுவது தவறு, அது பாபம்னு சொல்கிறேன். இரண்டாவது பாருங்க, மனிதர்களை கடத்துவது. நம்ம உடனே எந்த இடத்துல இங்கே புரிஞ்சுக்கணுன்னா, கடத்துறதுனா உடனே அந்த காசை கொடு இந்த காசை கொடு, மூக்கில்
அதை வச்சு மறைச்சி அப்படி இல்லை. ஒருவரை ஒரு தவறான எண்ணத்திற்கு பொறுமையாக பேசி 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 அவர் மனதை வேறு ஒரு தவறான விஷயத்திற்கு கடத்துவது. டேய், இங்கே போய் இந்த கிளப்பை ஆரம்பி, நல்லா அருமையாக உனக்கு பணம் வரும், எப்படி ஆசை காமிக்கிறது பண்ணுற. எவ்வளோ பேர் பண்ணுறோமா இல்லையா? நம்மளையே அவன் முன்னேறணுங்கிறதுக்காக ஒரு தவறான விஷயத்தை, நமக்கு தவறுன்னு தெரியும், ஆனால் அதை விட பணம் வேண்டும் என்ற எண்ணம் மேலே ஓங்கி நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? சமயத்தில் தப்பு பண்ணுடா, பரவாயில்லடா, ஆபத்துக்கு பாவம் இல்லை, ஒரு தப்பு நீ பண்ணு அப்படி என்ன பண்ணிடுறோம்? நம்ம மனதை கடத்துவது ஒரு தவறான விஷயத்துக்கு நல்லதுலேருந்து பொறுமையாக, ஸ்லோ பாய்சனிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாள். அது கடத்துறதுனா வெறும் ஆளை கடத்துறது மட்டும் கிடையாது, மனதையும் கடத்துவது. தப்பு தப்பாக சொல்கிறது என்னவா? ஒரு பாதகம். அதிபாதகத்தில் இரண்டாவதாக வரக்கூடியது. மூன்றாவது பாதகம் பாருங்கோ, பூமி ஆக்கிரமிப்பு. நம்ம ஒரு இடம் வாங்குவோம், பக்கத்தில் அது 1ஆம் நம்பர் பட்டான்னு சொல்லுவேன். என்னது, அரசுக்கு சொந்தமானதோ அல்லது இதே மாதிரி கோயிலுக்கு சொந்தமானதாக இருக்கும். இதை யாருப்பா கேட்க போகிற, நீ சேர்த்து வளைச்சி போடு, நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது பாவம்னு நமக்கெல்லாம் தெரியாத. அடுத்தவா பொருள் அபகரிக்க தப்புன்னு நமக்கு தெரியாத. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு பழகி விட்டது. மூணாவது தெரியல, நமக்கு தெரிஞ்ச ஆள் தான், நம்ம ஜாதிக்காரர் தான், நீ என்ன பண்ணு, அவர் தான் கவுன்சிலர், நீ சேர்த்து போடு, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். பண்ணுறோமா இல்லையா? நம்மெல்லாம் எவ்வளோ பேர் அப்படி நம்ம பண்ணாமல் இருக்கலாம். நமக்கு பண்ணவர்களோட நமக்கு நட்பு இருக்கிறதா இல்லையா? அப்போ நம்மளாம் துணை போகிறோமா இல்லையா? நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போமா? பரவாயில்லையாடா, வளைச்சி போட்டிய, பெரிய ஆளாக இருக்கியே, பாராட்டுறோமா இல்லையா? நம்ம அறியாமலேயே பாராட்டுகிறோமா இல்லையா? அப்போ நிலத்தை அபகரிப்பது என்பது, பிறர் சொத்தை பிடுங்குவது என்பது தவறான விஷயம். அதை என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர் பண்ணாக்க, பண்ணாதீங்கப்பா, தப்புப்பா, அடுத்தவா இடத்த திருடாதீங்க சொல்லணுமா இல்லையா? நம்ம அதுவும் ஒரு தவறு. கடைசி 2 பாருங்கோ, 2 விஷயங்கள் திருடுறதுன்னு போட்டிருக்கா. நம்ம அதுக்கு மேலே ஸ்வர்ணஸ்தயம்னு பார்த்தோம். அதனுடைய வேறு இதுதான் என்னதுன்னா, ரத்தனம், உலோகங்கள். இப்போது இந்த உலோகங்கள்னு சொன்னோன்னு ஞாபகம் வர்றது, நிறைய பேர் இந்த 6 மணிக்கு மேலே கடைக்கு போகிறாள்ல, அவள்லாம் என்ன பண்ணுறா, கொஞ்சமாக குடிக்கணும், அது காசு வேணும் அப்படின்னா தவளை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடாத சைக்கிள், இல்லைன்னா பித்தளை கம்பி, காப்பர் கம்பி, இல்லை இரும்பு கம்பி, அதனுடைய பொருளுடைய மதிப்பு அவருக்கு தெரியாது. ஏன்? அவருக்கு அப்போ தேவை 50 ரூபா. அந்த பொருளை கொண்டு போய் நமக்கு ஒரு வேலை ஆகணும்னு சிறு சிறு பொருட்களை திருடுவது. என்ன சுவாமி, இதெல்லாம் பாவமா? சின்ன தப்பு தானே பண்ணுறேன், சின்ன தப்பெல்லாம் பாவமா அப்படின்னா, ஆம், இதெல்லாம் என்னது, சமபாதகங்களில் வரக்கூடியது. சின்ன பொருளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது.